ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 4 வேர்டை வச்சு எப்படி நம்ம இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? அது உதாரணமாக வந்து வி, அடுத்தது வந்து யூ, அதுக்கப்புறமா வந்து பாருங்க வி, யூ, அடுத்தது ஹி, அடுத்தது ஷி. இப்போ வி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வினா நாம், நாங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வி டபிள்யூஇ வின்னா நாம், நாங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா. இப்போ இதை வச்சே நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலான்னா, நம்மளாம் வந்து இண்டியன்ஸ் அப்படின்றத வந்து எப்படி சொல்லலாம்னா, வி ஆர் இண்டியன்ஸ் அப்படி சொல்லலாம். வி ஆர் டீச்சர்ஸ், நாங்கள்லாம் வந்து ஆசிரியர்கள் அப்படின்றத வந்து we are teachers, அதே மாதிரி வந்து we are friends அப்படின்னா நாமெல்லாம் நண்பர்கள். we are friends. அது மாதிரி இந்த வியை வச்சு இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் நாம் ஃபார்ம் பண்ணலாம். நாமெல்லாம் இந்தியர்கள் அப்படின்றது வந்து வி ஆர் இண்டியன்ஸ், நாங்கள்லாம் டீச்சர்கள் அப்படின்னா வி ஆர் டீச்சர்ஸ், வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ்னால் நாங்கள்லாம் நண்பர்கள் அப்படின்லாம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து யூ, அதை வச்சு எந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணோன்னா, யூ அப்படின்னா என்னன்றது உங்களுக்கே தெரியும். இப்போ யூ அப்படின்னா நீங்கள் அப்படின்னு சொல்லலாம், அதாவது உங்களை அப்படின்னு சொல்லலாங்களா. அதை எப்படி சொல்லலாம்? இப்போ நான் வந்து ஒரு வாக்காளர் அப்படின்றத எப்படி சொல்லலாம், சாரி நீங்கள் ஒரு வாக்காளர் அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா, யூ ஆர் எ ஓட்டர். ஓகேங்களா? நீங்கள் ஒரு வாக்காளர் அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்மேன் அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா, யூ ஆர் எ போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு தபால்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம், யூ ஆர் போஸ்ட்மேன். சாரி யூ ஆர் எ போஸ்ட்மேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு. அதே மாதிரி வந்து நீங்கள் இந்துக்கள் அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லலாம்னா, யூ ஆர் இந்துஸ் அப்படி சொல்லலாம். அதே மாதிரி எதுனாலும் சொல்லிக்கலாம். யூ இதை வச்சு நம்ம இப்படி யூ வந்து இது மாதிரி யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூ ஆர் எ டிரைவர், யூ ஆர் எ டீச்சர், நீங்கள் வந்து ஒரு ஆசிரியர். இப்போ வி போட்டால் நாம், யூனா நீங்கள். ஓகேங்களா? ரெண்டுத்துக்கு இதான் டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி வந்து அடுத்தது வந்து ஹீயை வச்சு என்னென்ன மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் பண்ணலாம்னா, ஹீனா என்னென்னா அவன், அவர் அப்படின்றத குறிக்கும். ஹெச்இ அப்படின்னா அவன், அவர் குறிக்கும். அவன் வந்து எப்படி சொல்லலாம்னா, ஹீ இஸ் எ வாரியர் அப்படின்னா வந்து அவன் வந்து ஒரு படை வீரன் அப்படின்றத, he is a warrior அப்படின்னா வந்து அவன் வந்து ஒரு படை வீரன் அப்படின்னு சொல்லலாம். he is a patient அப்படின்னு, அவன் வந்து ஒரு நோயாளி. he is a patient அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து அவன் ஒரு மேதை, he is a genius அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதே மாதிரி he is a genius அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி he is a doctor அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவன் வந்து ஒரு டாக்டர். he is a doctor அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி தான் ஹீன்றது வந்து அவன், அவர் அப்படின்றத குறிக்கும். அதே மாதிரி ஷீன்றது வந்து எஸ்ஹெச்இ, ஷீன்றது வந்து எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவள், அது அவள், அதாவது ஒரு லேடியை குறிப்பிடுற மாதிரி. அது ஷீ இஸ் எ டீச்சர், அவள் வந்து ஒரு ஆசிரியை அப்படின்னு சொல்லலாம். he is a lecturer அப்படின்னா வந்து ஒரு விரிவுரையாளர். he is a
ஹீ இஸ் எ மிட்வைஃப் அப்படின்னா அவள் ஒரு மருத்துவச்சி அப்படி சொல்லலாம். இது மாதிரி ஷீயை வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேறு ஒரு கிளாஸில் நான் பார்க்கலாம்.